நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு திங்களும் அதே போல ஒவ்வொரு வியாழனும் அடியார்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த திங்கள் வியாழன் 2 நாள்லையுமே அல்லாஹ் யார் யாரெல்லாம் இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு வழங்கலாம். இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, இன்னும் அடியாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு வழங்குறார். அதனால தான் திங்கக்கிழமை நோன்பு வைப்பது, உபரியான நோன்புகளை திங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். வியாழக்கிழமை வைக்கிறதுக்கு வழிகாட்டினாங்க. ஏன்னா நம்ம நோன்பு வைத்த நிலையில நம்முடைய செயல்பாடு அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்ப திங்கள் வியாழன் மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது இணை கற்பிக்காத, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாத அடியாருடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க சொல்றான். இதெல்லாம் மன்னிச்சிருங்கிறான். 2 பேருக்கு மன்னிப்பு இல்லை. எந்த 2 பேரு? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இறைவா இந்த 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க, 2 பேர் இன்னும் சமாதானமாகல, 2 பேர் இன்னும் பேசிக்கிறது இல்லை, சுமூகமா அவங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லைன்னு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா அப்ப அந்த 2 பேருக்கு மன்னிப்பு வேண்டாம், பெண்டிங்ல வை. உத்துருக்கு ஹாதைனி, இந்த இருவரையும் விட்டு விடுங்கள். எதுவரையிலையும் விட்டு விடுவது? ஹத்தா யுஸ்தலிஹா, அவர்கள் எப்போது சமாதானம் அடைகிறார்களோ அப்ப அந்த 2 ஃபைலை என்கிட்ட கொண்டு வந்தா போதும். அல்லாஹ் அது என்ன ஃபைல்? அது மன்னிப்பு வழங்கப்படுகிற நேரம். மன்னிப்பு வழங்கப்படுகிற நேரம் நம்முடைய ஃபைல் அல்லாஹ்விடத்துல போகணுமா இல்லையா? திங்கள் வியாழன்ல போனாதானே நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும். அது கிடைத்து விடக் கூடாதுங்கிறதுக்கு தானே ஷைத்தான் இந்த பகை உணர்வை எல்லாம் ஏற்படுத்தலாம்.